சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே, ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கெல்லாம் அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே, ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இந்த காலை திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் இறைவன் நமக்கென்று குறிப்பாக இந்த தவக்காலத்திற்கு ஏற்ற சிந்தனைகளை வழங்குகின்றார். அந்த அறிவுரைகளுக்கு ஏற்ப வாழ இந்த திருப்பலியில் வரங்கள் வேண்டுவோம். அதோடு இன்று நம் தமிழகத்தில் +2 மாணவ மாணவிகள்
அரசு பொது தேர்வை எழுதுகின்றார்கள். இன்று முதல் தொடங்குகின்றது. ஏறக்குறைய 8,27,000 பேர் அரசு பொது தேர்வை +2 மாணவ மாணவிகள் எழுதுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இறைவன் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து இந்த பொது தேர்வை நேர்மையாகவும் தைரியத்தோடும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றும், ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலே யாராவது பொது தேர்வு எழுதலாம், அவர்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறைவன் இந்த தேர்வு காலத்தில் அந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும். நல்ல முறையிலே அவர்கள் தேர்வு எழுதி அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையவும் இந்த திருப்பலியிலே வேண்டி இந்த திருப்பலியை தூயதொரு பலியாக இறைவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். என் தலைவரே, நீர் மாட்சிமை மிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளையின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களையும் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும்
தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணிந்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 79 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அருள் தரும் இந்த தவக்காலத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இன்றைய நற்செய்தியிலே இயேசு அழகாக படம் பிடித்து காண்பித்தார். அதில் ஒன்றை மட்டும் நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டேன். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். தலைப்பாக சக்தி கொடு, மன்னிக்க மறக்க சக்தி கொடு. எதற்கு இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை என்ற கேள்வியை எழுப்பினால், நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகள் செய்த துரோகத்தை மன்னிக்க, அநியாயமாக நம்மீது பழி போட்ட நம்முடைய எதிரிகளை மன்னிக்க, அவர்களுடைய செயல்களை எல்லாம், அநியாயமான தீர்ப்புகளை எல்லாம் மறக்க இறைவா எனக்கு சக்தி கொடு. ஏன் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் இறைவனுடைய சக்தியையும் நாம் தேட வேண்டும்? ஏன் என்ற கேள்வியை எழுப்பினால் அதற்கு பதில் தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 5, 6, 8 வசனங்கள். ஏன் இறைவனுடைய சக்தி நமக்கு வேண்டும்? காரணம், நாங்கள் பாவம் செய்தோம், வழிதவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். உம்முடைய ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உம்மை எதிர்த்து நின்றோம். கடவுளாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நீர் பேரன்பு காட்டுபவர். எனவே எங்கள் குற்றங்களை மன்னியும். நாங்களும் இந்த அருள் தரும் காலத்தில், இரக்கத்தின் காலத்தில், மன்னிப்பின் காலத்தில் மன்னிக்கவும் மறக்கவும் சக்தியை கொடு. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மன்னிப்பு என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது பக்குவப்பட்ட மனநிலை. இது ஒரு வெறும் சடங்கு அல்ல. மன்னிப்பு என்ற வார்த்தை, இந்த மன்னிப்பு என்பது ஒரு வாழ்க்கை முறை. மன்னிப்பு என்பது சொல்லில் மட்டுமல்ல, அது செயலிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
அதுதான் உண்மையான மன்னிப்பு என்பது. ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகி சிவம் இவ்வாறு சொல்லுகின்றார்: மன்னிக்க இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத தவறு என்று எந்த தவறுமே கிடையாது. எல்லா தவறுகளையும் நாம் மன்னித்து விடலாம். ஆனால் ஒருவேளை நமக்கு மன்னிக்கின்ற மனநிலை வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் என்று கூறினார். ஆகவே எப்படிப்பட்ட தவறோ அல்லது எப்படிப்பட்ட ஒரு துரோகமோ நமக்கு இழைக்கப்பட்டிருந்தால் நாம் நினைத்தால் அதை மன்னித்து விட முடியும். மகிழ்ச்சியான, மாண்பு நிறைந்த, மனித நேயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த மன்னிப்போம், மறப்போம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய இதய வீட்டில், இயேசுவினுடைய இதயத்தில் நாம் மகிழ்ச்சியோடு குடியிருக்க வேண்டும் என்றால் பிறரை மன்னித்து எனக்கு பகைவர்களே இல்லை என்று சொல்ல முடியும். யார் அப்படி சொல்லுகின்றார்களோ, இந்த சமுதாயத்தில் எனக்கு எப்படிப்பட்ட பகைவர்களும் கிடையாது, துரோகிகளும் கிடையாது, யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் இயேசுவினுடைய நெஞ்சத்திலே குடியிருக்க முடியும். நாம் ஏன் பிறரை மன்னிக்க வேண்டும்? ஒரு சில விவிலியத்திலிருந்து வசனங்களை சொல்லுகின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 37. மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். ஆகவே நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 33வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் இரக்கம் காட்ட வேண்டாமா? ஆகவே நாம் பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுவார். அதேபோன்று மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம்: எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆகவே எங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். மத்தேயு நற்செய்தி, அதே நற்செய்தி 18வது அதிகாரம் 22வது வசனம். எத்தனை முறை மன்னிப்பது? இயேசு சொல்லுகின்றார், 7 முறை அல்ல, 70 முறை 7 முறை. ஆகவே அதற்கு முடிவே கிடையாது. எத்தனை முறை ஒருவர் வந்து நம்மிடம் தான் செய்த தவற்றிற்காக மன்னிப்பு வேண்டுகின்ற பொழுது நாம் மன்னிக்க வேண்டும். அதே மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். அருமையான ஒரு வசனம். நீ காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது, ஆண்டவருடைய பீடத்திற்கு நீ காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது, அங்கே உன்னுடைய சகோதரன் சகோதரியிடம் மனத்தாங்கள் இருந்தால் அங்கேயே உன்னுடைய காணிக்கையை விட்டுவிட்டு முதலில் போய் அவர்களோடு சமாதானம் செய்து கொள், பிறகு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று கூறுகின்றார். ஆகவே நாம் பிறரை மன்னித்தால்தான் நமக்கு இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். ஆகவே தான் நாம் பிறரை மன்னித்து அவர்களுடைய செயல்களை மறக்க வேண்டும். வைராக்கியத்தோடும் வீராவேசத்தோடும் இருந்து கொண்டு
மன்னிக்க மறுத்தோம் என்றால் நிறைய பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். நம்முடைய வாழ்க்கை நிறைய பாதிப்புகள். இரண்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவதாக, மன்னிக்க மறுப்பவர்கள் கடவுள் வழங்குகின்ற அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு தடையாக இருக்கின்றார்கள். நாம் பிறரை மன்னிக்க மறுத்தால் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கின்றோம். ஒரு முறை ஒருவன் தானாக முன்வந்து ஒரு குகையில் தன்னை அடைத்து கொண்டு கடவுளை பழி சொன்னானாம். எல்லோருடைய இடத்திலும் எல்லோருடைய உடம்பிலும் சூரிய ஒளி படுகின்றது. ஆனால் கடவுள் எனக்கு ஓரவஞ்சனை செய்கின்றார். என்னுடைய உடம்பில் மட்டும் சூரிய ஒளியே படுவது கிடையாது என்று. ஆனால் இவன் செய்தது என்ன? இவனாகவே சென்று ஒரு இருட்டான குகைக்குள் தன்னை அடைத்து கொண்டான். அப்படி இவனே தன்னை ஒரு இருட்டான குகையிலே அடைத்து வைத்து கொண்டு இறைவனை இவன் பழிக்கின்றான். இறைவன் எனக்கு ஓரவஞ்சனை செய்கின்றார், என் மீது மட்டும் சூரிய ஒளியை அவர் அனுப்புவது கிடையாது என்று சொன்னானாம். அதே போன்றுதான் நாமும் என்ன செய்கின்றோம்? பழிவாங்குதல், என்னுடைய எதிரியை, எனக்கு துரோகம் செய்தவனை நான் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த பழிவாங்குதல் என்ற அந்த குகைக்குள் நம்மை அடைத்து கொள்ளுகின்றோம். அப்படி அடைத்து கொண்டால் எப்படி நமக்கு இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். கடவுள் எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். அவரிடம் எந்தவித பாகுபாடும் கிடையாது. எல்லா மனிதர்களையும் எல்லா நேரங்களிலும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். அவர் தன்னுடைய அருளை பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றார். நாம் தான் அடுத்தவர்களை மன்னிக்காது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மை இப்படிப்பட்ட இருட்டான ஒரு குகையிலே அடைத்து கொள்கின்றோம். சீராக்கின் ஞான நூல் 28வது அதிகாரம் 3 - 4 வரை உள்ள வசனங்கள். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என்று, ஆண்டவர் தம் மீது அருளை பொழிவார் என்று இவர்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒரு மனிதன் மீது சினம் கொண்டு அவனை பழிவாங்க வேண்டும் என்ற உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுது எப்படி கடவுளுடைய அருள் அவர் மீது வரும்? அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என்று இவர்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம்போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டவில்லை. அப்பொழுது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும் என்று சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் கூறுகின்றார். இவற்றிற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 10-11 இதில் இவ்வாறு கூறுகின்றார்: நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன். அடுத்த வசனம்தான் முக்கியமானது. இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். ஆகவே நாம் பிறரை மன்னிக்கவில்லை என்றால் இறைவனுடைய வஞ்சகத்திற்கு நாம் உள்ளாகி விடுவோம். பிறரை மன்னித்தால் சாத்தானின் வஞ்சகத்திற்கு உள்ளாக மாட்டோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும், இறைவனுடைய அருள் வேண்டும். சாத்தானுடைய வஞ்சகத்தில் வீழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால்
நாம் பிறரை மன்னித்து அவர்கள் செய்த செயல்களை மறக்க வேண்டும். இரண்டாவதாக, மன்னிக்க மறுப்பவர்கள் தங்களையே முதலில் காயப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். நாம் நினைக்கின்றோம், என்னுடைய எதிரியை, என்னுடைய துரோகியை நான் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த எண்ணமே, அடுத்தவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமே நம்மை நாமே முதலில் காயப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. என்னை வேதனைப்படுத்தியவர்களை நானும் வேதனைப்படுத்த வேண்டும், என்னை அவமானப்படுத்தியவர்களை நானும் அவமானப்படுத்த வேண்டும், என்னை காயப்படுத்தியவர்களை நானும் காயப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றோம். இதை பற்றி நாம் சிந்தித்து என்ன நடைபெறுகின்றது? நம்முடைய உடலில் தேவையற்ற அமிலங்களும் ஹார்மோன்களும் சுரந்து அதன் காரணமாக மனதளவில் மட்டுமல்ல உடல் அளவிலும் நம்மை நாம் காயப்படுத்திக் கொள்கின்றோம். இது உளவியல் கூற்று. உளவியலில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவ்வாறு அடுத்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடைய இருக்கின்ற மனிதனுக்கு உடல் அளவில் எல்லாவிதமான நோய்களும் வருகின்றன என்று சொல்லுகின்றார்கள். குறிப்பாக தூக்கமின்மை, தூக்கம் கெட்டுவிடும் அடுத்தவனை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால். இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பதற்றம், ஒற்றை தலைவலி, யாரை பார்த்தாலும் எரிச்சல், கோபப்படுவது, இப்படி பலவிதமான உடல் நோய்களுக்கும் நாம் ஆளாக நேரிடும். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, பிறரை மன்னிப்போம். அவர்கள் செய்த செயல்களை, உண்மையிலேயே அவைகள் துரோகச் செயல்களாக இருக்கலாம், நம்மை அவமானப்படுத்தப்பட்ட செயல்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மறப்போம். காரணம், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உங்கள் பகைவர்கள் மட்டும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள். ஆகவே இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நாம் இறைவனிடம் வேண்டுவோம். எனக்கு எதிராக எத்தனை மனிதர்கள் எழுந்து வந்தாலும், எனக்கு எதிராக அவர்கள் துரோகங்கள் செய்தாலும் அவர்களை மன்னிக்க, அவர்களை மறக்க எனக்கு சக்தி கொடு என்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவனிடம் வேண்டுவோம். ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்து, தந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். நமது வேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருளும். விண்ணக மர நிகழ்ச்சிகளுக்கு ஊழியம் புரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சிகளிலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர்கள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அருகினில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும்
எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாட நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாட நீ அல்லவா. என்னால் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னால் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேறி என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த திருவுணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக. அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.